லாஜிக்காக யோசிச்சே போட்டுடலாம். ஏன் அப்படின்னா we know that இப்போ ஜென்ரலி பாருங்களேன் 10% இன்க்ரீஸ் 10% டிக்ரீஸ்னா we know that 1% லாஸ். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சேம் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாஸ் வரும்னு தெரியும். ஸோ 2 year பிஃபோர் 80,000 வந்திருக்கு, டிப்ரிஷியேட் ஆகுது 4% அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். அண்ட் இன்க்ரீஸ் ஆகுது 4% அப்போ கூடுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அது கூடுது குறையுது, இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக லாஸில் தான் வரும். ஸோ 80,000 ஆன்சர் கம்மியாக தான் வரும். ஸோ கண்டிப்பாக 80,000 வராது, ஆன்சர் சியும் வராது. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள் 10% இன்க்ரீஸ் 10% டிக்ரீஸ்க்கு 1% லாஸ் தான். ஓகேவா? ஸோ 1%னா அரௌண்ட் உங்களுக்கு 800, எது 1%க்கு. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, வெறும் 4% இது வந்து 4% இன்க்ரீஸ் 4% டிக்ரீஸ்னா 0.16% தான் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? 1% தான் 800. அப்போ அது பக்கத்தில் இருக்க ஆன்சரே டி மட்டும்தான் இருக்குது. சரி, அப்போ 16% போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 128 rupees மட்டும்தான் குறைஞ்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. இல்லை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 4% குறையுதா, அப்போ 0.96, அகெயின் 4% கூடுதா 1.04 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் இருந்து 80,000 நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக 79,872 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பட் லாஜிக்கலாக போடுறது தான் இந்த சம்முக்கு பெட்டர் வேயாக நான் நினைக்கிறேன்.